பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பரிவுமிக்க பாட்டனாரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்துல் முத்தலிப் மக்காவுக்கு அழைத்து வந்தார். அவர் அனாதையான தன் பேரர் மீது அன்பையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்தார். பிறக்கும் முன் தந்தையை இழந்த சோகம் ஒரு புறம் வருந்திக் கொண்டிருக்க, தற்போது தாயையும் இழந்து அந்த சோகம் இரட்டிப்பாகிவிட்டது. தன் பிள்ளைகளை விட பேரன் மீது மிகுந்த அன்பு செலுத்தினார். அவரை தனிமையில் விட்டு விடாமல் எல்லா நிலையிலும் தன்னுடன் வைத்து தன் பிள்ளைகள் அனைவரையும் விட அவருக்கு முன்னுரிமை அளித்து வந்தார். புனித கஅபாவின் நிழலில் அப்துல் முத்தலிஃபுக்கென ஓர் விரிப்பு விரிக்கப்பட்டிருக்கும். அவர் வரும் வரை அவரது பிள்ளைகள் அந்த விரிப்பை சுற்றி அமர்ந்திருப்பர். அவருக்கு மரியாதை செய்யும் விதமாக எவரும் அதில் அமர மாட்டார்கள். சிறுவரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வந்து விரிப்பில் அமருவார்கள். அவரை அதிலிருந்து அப்துல் முத்தலிஃபின் பிள்ளைகள் அகற்றிவிட முயல்வார்கள். இதை அப்துல் முத்தலிப் பார்த்துவிட்டால், என் அருமை பேரரை விட்டுவிடுங்கள், அல்லாஹ் மீது ஆணையாக அவருக்கென ஒரு தனித்தன்மை இருக்கிறது என்று கூறி தன்னுடன் விரிப்பில் அமர்த்தி அவரது முதுகை தடவி கொடுப்பார். அவரது செயல்களையும் அசைவுகளையும் கண்டு களிப்படைவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 8 ஆண்டுகள் 2 மாதங்கள் 10 நாட்கள் ஆனபோது பாட்டனான அப்துல் முத்தலிப் மக்காவில் மரணமடைந்தார். தன் மரணத்திற்கு முன்பே சிறுவரை அவரது தந்தை அப்துல்லாஹுவின் உடன் பிறந்த சகோதரர் அபு தாலிப் பராமரிக்க வேண்டுமென விரும்பினார். சகோதரனின் மகனை பராமரிக்கும் பொறுப்பை அபு தாலிப் மிகச் சிறப்பான முறையில் நிறைவேற்றினார். தன் பிள்ளைகளில் ஒருவராக அவரை ஆக்கிக் கொண்டார். அவருக்கு மிகுந்த முக்கியத்துவமும் கண்ணியமும் அளித்து வந்தார். ஏறத்தாழ 40 ஆண்டுகள் பாதுகாத்து அரவணைத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவே பிறரின் நட்பையும் வெறுப்பையும் சம்பாதித்து கொண்டார். இதன் விவரங்களை உரிய இடங்களில்